இன்னொன்னு இப்ப இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். நமக்கு 4 ஆப்ஷன் ம். குடுத்துருவாங்க. நம்ம ஐடென்டிஃபை தான் பண்ண போறோம். ஆமா. அப்போ வந்து நீங்க எங்கேயோ படிச்சு வச்சிருக்கிறது வந்து, அத பார்த்தோனயே நமக்கு ஸ்ட்ரைக் ஆக ஸ்ட்ரைக் தான் போகுது. ஆயிரும். கண்டிப்பா வந்துரும். ஸோ நம்ம அந்த ஸ்கூல் பாய் மென்டாலிட்டிலருந்து வெளிய வரணும். பிரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பிரன்ட்ஸுக்குமே இந்த மைண்ட் பிளாக் இருக்கும் சார். எப்ப அவங்க அந்த மைண்ட் பிளாக்லருந்து வெளியில வந்து, நம்ம அப்ஜெக்டிவ் தான் எழுதப் போறோம். ஸோ, கான்செப்ட் படிக்கிறதுக்கு ஈக்குவலா நம்ம டெஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, எப்ப நம்ம டெஸ்ட்ட இம்ப்ரூவ் பண்றோமோ, அப்பதான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும் சார். ஸோ நம்ம இப்போ லஞ்ச் பிரேக்லலாம் வந்து நம்ம பகவத்கீதா கிளாஸஸ்லாம் கண்டக்ட் ம். பண்ணியிருக்கோம். எஸ் உங்களுக்கு சார். ஞாபகம் இருக்கும்னு இருக்கு நெனைக்கிறேன். சார். என்னோட பெர்சனல் ம். எக்ஸ்பீரியன்ஸ் தான். 18 சாப்டருமே நான் படிச்சத விட நெறைய தடவ கேட்டுட்டேன். ம். எனக்கு இப்ப நீங்க பின் பாயிண்ட் பண்ணி இது எத்தனாவது சாப்டர், எத்தனாவது வெர்ஸ்ன்னு பட் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு ம். சிமிலர் இன்ஸ்டன்சஸ் வரும்போது, "ஓ! இப்படி இருந்துச்சே அதுல." அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஸ்ட்ரைக் ஆக ஸ்ட்ரைக் தான் ஆயிரும். போகுது. வந்துரும் சார். அது ம். அது அந்த லேர்னிங் வந்து எல்லாத்துலயுமே ம். இருக்க தான் போகுது. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் அதே தான். கண்டிப்பா சார். ம். ஸோ கண்டிப்பா. இந்த அதுதான் நாங்க பண்ணும்பொழுது ஆரம்பத்தில பண்ண தப்பு அதுதான். ஒரு ஃபார்முலானா, அந்த ஃபார்முலா வந்து நமக்கு கண்ண மூடுனா ஞாபகம் வரணும் அப்படின்னு இருக்குது. பட் அது தேவையில்ல. நமக்கு அந்த கான்செப்சுவலா நம்ம படிச்சா போதும். ஸோ அது நமக்கு கண்டிப்பா அங்க போம்போது அந்த 4 ஆப்ஷன்ல நம்ம ஒரு ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிறலாம்.